சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நாள்தோறும் பலப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. 2 முறை முதலமைச்சராகவும் 1 முறை துணை முதலமைச்சராகவும் இருந்த நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். இதை வரவேற்கிறோம். இப்படியாக நாள்தோறும் பலம் பொருந்தி வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அமோகமான வெற்றியை பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் என்பதன ஏழ்முனை அளவு கூட சந்தேகமில்லை. இந்த ஆட்சியினுடைய நற்பலன்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சென்று சேர்ந்திருக்கிறது. இதற்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி வருவதற்கு வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறை பொறுப்பேற்பார்கள் என்பதில் வேறு கருத்து இருக்க முடியாது. 50 ஆண்டுகள் எதிரும் புதிருமாக இருந்த அதிமுக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இன்று திமுகவில் இணைஞ்சது. ஒரு கூட்டணி கட்சியாக இணைஞ்சிருந்தா மக்கள் வரவேற்பாங்க. ஒரு கட்சியிலே இணைக்கப்பட்டிருக்காது. எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து பாஜக தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக, ஏன் அதற்கு முன்பும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் கூட தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாடை தான் தொடர்ந்து செய்து வருகிறது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு இன்று இந்தியாவிலே கல்வியில முன்னணி மாநிலமாக இருக்கிறது. அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்காக வேண்டி நமக்கு தர வேண்டிய பணத்தை கொடுப்பதற்கு மோடி அரசு மறுக்கின்றது. இப்படியான தமிழ்நாட்டின் விரோதமாக பாஜக செயல்படும் போது அதனுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்திருப்பதை முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட நிச்சயமாக வன்மையாக கண்டித்திருப்பார். அந்த வழியிலே தான் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல முடிவாகும். எடப்பாடி பிஜேபியை வலிமையா எதிர்த்தாரு. அப்போ கூட பன்னீர்செல்வம் மோடி சொல்லிதான், அமித்ஷா சொல்லிதான் நாங்க ஆட்சியில இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு நெருக்கமானவரை நீங்க பிஜேபி இன்றைக்கு பாஜகவினுடைய பாசிச தன்மையை, தமிழ்நாட்டுக்கு விரோதமான அந்த போக்கை அவர் நன்கு உணர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். எனவே அதை வரவேற்க வேண்டும். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. எங்களுடைய தேவைகளை, அதாவது எங்களுடைய கோரிக்கைகளை, தொகுதி ரீதியான கோரிக்கைகளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் டி.ஆர். பாலு எம்பி அவர்கள் தலைமையிலான அந்த குழுவிடம் எடுத்துரைத்திருக்கிறோம். விரைவில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதாவது கூட்டணியில குறைந்தது 2 சீட்டுக்கு கீழே தான் கொடுப்பாங்கன்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல். சமூக வலைதளத்துல பரவுறதெல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய செய்தியாளரா நீங்க? நன்றி. முக்கிய எதிர்கட்சி தாவேக்காவோட சொந்த விஷயம் கேட்கக்கூடாது. அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அது தனிப்பட்ட விஷயம்.